Hello friends, welcome to JavaScript Tamil tutorial part 32. இந்த இதில் பார்த்தோன்னா ஃபார்ம்ஸ் பற்றி சொல்கிறதா சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னால் இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது என்னென்னா டேட் ஆப்ஜெக்ட். அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். சீனு டேட் அப்படின்னு எழுதிடுறேன். சீனு டேட்னால வெறும் சீனுன்னு மட்டும் எழுதுகிறேன். ஃபுல்லாக எழுதி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும். இப்போ அதுக்குள்ளார ஒரு சும்மா பிரிண்ட் பண்ணுறதுக்காக டாக்குமெண்ட் ரைட் அப்படின்னு எழுதிடுறேன். அதுக்குள்ளார வெல்கம் ஹோம் அப்படின்னு எழுதிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா இது ஒரு டைம் இன்டர்வல் செட் பண்ண போகிறேன். செட் இன்டர்வல் இதை பார்த்தீங்கன்னா இந்த ஐ கேப்ஸில் இருக்கும். நீங்களும் இப்போ நான் வர அந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, அவங்களாம் ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சுனுக்கிற எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்களோ கேப்ஸ் லாக்னால் கேப்ஸ் லாக் தான் யூஸ் பண்ணணும். ஸ்மால் யூஸ் பண்ணால் அது அவுட்புட் வராது. ஸோ நான் இப்போ அந்த சீனுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். சீனுன்ற ஃபங்க்ஷனுக்கு டைம் செட் பண்ணுறேன். 1000 அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னா 1 செகண்ட்னு அர்த்தம். 2000னா 2 செகண்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதுதான் இந்த ப்ரோக்ராமிங்கில் அவங்க செட் பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டேன். இதில் பார்த்தோன்னா சாரி, இங்கே தப்பு பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்துக்கிறேன். டாக்குமெண்ட் சாரி, இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் போடலை, ப்ராக்கெட்ஸ். அது போட்டால் தான் அந்த ஃபங்க்ஷனை ஃபுல்லாக கால் பண்ண மாதிரி. இப்போ பாருங்கள், அப்பவும் வரல. வெயிட் ஒரு நிமிஷம் இருங்க, என்னன்னு பார்த்துட்றேன். சீனு document.write இந்த இன்டர்வெல்ல ஸ்பெல்லிங் தப்பு பாருங்க. ஏ போடணும், நான் இ போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எடுத்துங்களா, வெல்கம் ஹோம்னு அப்படி போயிட்டே இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் அது பாட்டுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, இதே மாதிரி டைமிங் ஃபங்க்ஷன் எழுதலாம். நான் இது எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. அது நான் எப்படின்றது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் அதை கேன்சல் பண்ணிடுறேன். சாரி, இதையும் சேர்த்து கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன எழுதியிருக்கேன்னா ஃபங்க்ஷன் பிரிண்ட் டைம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நானாகவே எழுதியிருக்கேன். இதில் என்னென்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோன்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. இங்கே நவ் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் எழுதியிருக்கேன். நவ் மட்டும் இல்லை, நம்ம எந்த வேரியபிள்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். வேணா அப்புறமா வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ நவ் அப்படின்னு எழுதிட்டேன். அதில் நியூ பண்ணிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஆரே மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது டேட் அப்படின்றது. இதை நீங்கள் இந்த கேப்ஸ் லாகில் தான் எழுதணும். டேட் அப்படின்ட்டு எழுதிட்டேன். இப்போது இதில் ஹவர்ஸு, மினிட்ஸ், செகண்ட்ஸ் இதெல்லாம் நானாகவே சூஸ் பண்ணேன். அதாவது இந்த சைடு வேரியபிள் பக்கங்கிற எல்லாமே நானாக எழுதுனது. நாம் சூஸ் பண்ணுற வேரியபிள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நவ்ன்ற வேரியபிளுக்கு தான் நம்ம இப்போ இந்த டேட் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வச்சு கீழே ஆப்ஜெக்ட் எடுத்துருக்கோம். நான் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஹவர்ஸில் வந்து கெட் ஹவர்ஸ் அப்படின்றது வந்து பாருங்கள், இந்த டாட் கெட் ஹவர்ஸ்ன்றது அவங்களாவே ப்ரீ டிஃபைன் பண்ணியிருக்கிறது. இது ஹெச் கேப்சலில் இருக்கும். அதேமாரி கெட் மினிட்ஸ் அப்படின்றது எம் கேப்சலில், கெட் செகண்ட்ஸ்ன்றது எஸ் கேப்சலில் இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. நவ்ன்ற ஒரு வேரியபிளில் இதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ டாக்குமெண்ட்.ரைட், அதாவது நான் பிரிண்ட் பண்ணுறதுல ஹவர்ஸ், முதல்ல இந்த ஹவர்ஸு இப்போ டிஃபால்ட்டாக இப்போ நம்ம சிஸ்டத்தில் என்ன டைமிங் இருக்கோ அந்த டைம் தான் அங்கே டிஸ்பிளே ஆகும். அதுக்காக தான் நான் நவ் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஹவர்ஸ் ஃபஸ்ட்டு வரும். அப்புறம் இந்த செமிகோலன் பார்த்தீங்கன்னா அது வந்து தனித்தனியாக அந்த டைமிங்கை பிரித்து காட்டுறதுக்காக நானே போட்டது.
நீங்கள் இந்த ஐஃபன் தான் கோலன் தான் போகணும் அப்படின்னு இல்லை, டேஷ் கூட போடலாம். பாருங்கள், நான் டேஷ் போட்டு காட்டுறேன். டேஷ் போடுறேன். அப்புறம் இங்கே வந்து இது கேப், ஒவ்வொரு டைமிங்க்கும் கேப்பு. இன்டர்வல் வந்து டைமிங் செட் பண்ணி வச்சுருக்கேன் 1 மினிட்டு. நான் இதை சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா வெல்கம் அப்படின்றது முன்ன நான் காட்டுறது இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அதேமாதிரி டைமிங் இப்போ நான் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? டைமிங் வெல்கம் ஹோம் அப்படின்றதோட சேர்ந்து அது வந்துட்டு இருக்கு. இப்போது அதை மட்டும் நான் எடுத்துருக்குறேன். இப்போது அந்த வெல்கம் ஹோம்ன்றதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். அதனால தான் அதுவும் சேர்ந்து வருது. கேன்சல் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங் மட்டும் 7640, 7 மணி ஆக போகுது, நைட்டு 7 மணி. பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் வந்து நம்ம எடுத்துட்டோம்னா நார்மலாக வர மாதிரி வரும். இப்போ நான் 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 2 செகண்டுக்கு ஒரு டைம் வரும். அதேமாதிரி இந்த மினிட்ஸ் அப்படின்றதையும் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அதாவது வேறு மாதிரி யூஸ் பண்ணணும். மறுபடியும் நான் கோலனை யூஸ் பண்ணுறேன், ஏன்னா டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக. இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ண போகிறேன். பாருங்கள், தெரியுதுங்களா? ஏன் இவ்வளோ கேப் போட்டு வருதுன்னா 2 செகண்டுக்கு ஒரு டைம் வர மாதிரி பண்ணியிருக்கேன். அதனால் இந்த மாதிரி டேட் ஆப்ஷன்ஸு நீங்களாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேட்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நெட்டில் எக்கச்சக்கமாக எழுதி விட்டுருப்பாங்க. அதை நீங்கள் எடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்களாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஃபார்ம்ஸ் பற்றி பார்த்துட்டோன்னா அதை தான் ஜாவா ஸ்கிரிப்டோட டுட்டோரியல் ஓவர். அப்புறம் நீங்களாகவே ஓனாக பண்ண வேண்டியது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.